Welcome to all. அனைவருக்கும் வணக்கம். In this section, we are going to discuss about electrochemical principle of metallurgy. மெட்டலர்ஜியில் எலக்ட்ரோகெமிக்கல் பிரின்சிபலுடைய அப்ளிகேஷன் தான் இந்த செக்ஷனில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மெட்டலர்ஜிக்கல் ப்ராசஸை ரீகால் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இஸ் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ஓர். மெட்டலர்ஜிக்கல் ப்ராசஸில் ஓரை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும் பை வேரியஸ் மெத்தட். இதில் வேரியஸ் மெத்தட் இருக்குது. இதுக்கான வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது. செகண்ட் இஸ் கான்சன்ட்ரேட்டட் ஓர் கன்வெர்டட் இன்டு மெட்டல் ஆக்சைடு. கான்சன்ட்ரேட்டட் ஓர் மே பி சல்ஃபைட், கார்பனேட் and the hydrated ore converted into metal oxide. Third step is conversion of metal oxide to free metal by reduction process. The reducing agent யூஸ் பண்ணி ஃப்ரீ மெட்டலாக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இதுக்கு நமக்கு தெர்மோடைனமிக் பிரின்சிபல் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. இதில் எல்லிங்கம் டயக்ராம் பார்த்துருக்கோம். இதுக்கான வீடியோவும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நெக்ஸ்ட்டு சிமிலர் டு தெர்மோடைனமிக் பிரின்சிபல் another one principle is helpful for metallurgical process எலக்ட்ரோகெமிக்கல் பிரின்சிபல் அது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எலக்ட்ரோகெமிக்கல் பிரின்சிபல் தான் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஸ்டெப் வந்து ரீஃபைனிங் ஆஃப் க்ரூட் மெட்டல். அடுத்த வீடியோவில் அதை பார்க்கலாம். ஸோ இந்த செக்ஷனில் எலக்ட்ரோகெமிக்கல் பிரின்சிபல் பார்க்க போகிறோம். இந்த கெமிக்கல் ரிடக்ஷன், அதாவது கார்பன், ஹைட்ரஜன் அண்ட் மெட்டல்ஸ் வச்சு ரிடக்ஷன் பண்ணுறது வந்து இந்த ஆக்டிவ் மெட்டல்ஸ்க்கு அப்ளிகபிள் ஆகாது. ஆக்சைட்ஸ் ஆஃப் ஆக்டிவ் மெட்டல் தஸ் நாட் ரெடியூஸ்டு பை கார்பன், ஹைட்ரஜன்ஸ். ஸோ அதுக்கு தான் நமங்க எலக்ட்ரோகெமிக்கல் பிரின்சிபல் யூஸ் ஆகும். தெர்மோடைனமிக் பிரின்சிபல் தஸ் நாட் feasible for reduction of oxides of active metal such as sodium, potassium and magnesium by the கார்பனை கொண்டு இந்த ஆக்டிவ் மெட்டல் ஆக்சைடு நம்ம ரெடியூஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த ஆக்டிவ் மெட்டல்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோன்னா நம்மளுக்கு எலக்ட்ரோகெமிக்கல் பிரின்சிபல் வந்து யூஸ் ஆகும். ஸோ எலக்ட்ரோகெமிக்கல் பிரின்சிபலினுடைய மெயின் யூசஸ் என்னென்னு பார்த்தோன்னா ஆக்டிவ் மெட்டல்ஸ், ரியாக்டிவ் மெட்டல்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு இந்த எலக்ட்ரோகெமிக்கல் பிரின்சிபல் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆக்டிவ் மெட்டலுக்கு சம் எக்ஸாம்பிள் பாருங்கள். சோடியம் ஆக்சைடு, பொட்டாசியம் ஆக்சைடு, மெக்னீஷியம் ஆக்சைடு அண்டு கால்சியம் ஆக்சைடு. இட் டஸ் நாட் ரிடக்ஷன் பை கார்பன் வச்சு ரெடியூஸ் பண்ண முடியாது. இட் இஸ் நாட் ஃபீஸிபிள். இப்போ எக்ஸாம்பிளுக்கு FeO இருக்குது, அயன் ஆக்சைடு இருக்குன்னா இட் ரெடியூஸ்டு வித் கார்பன். ஜிங்க் ஆக்சைடு கேன் ரெடியூஸ்டு வித் கார்பன். பட் மெக்னீஷியம் ஆக்சைடு, கால்சியம் ஆக்சைடு டஸ் நாட் ரெடியூஸ்டு பை த கார்பன். ரீசன் வந்து இந்த ஆக்டிவ் மெட்டல் ஆக்சைடு வந்து மோஸ்ட் ஸ்டேபிளாக இருக்கும். இதனுடைய ஃப்ரீ எனர்ஜி சேஞ்சஸ் பார்த்தோம்னா ஃபார்மேஷன் ஆஃப் திஸ் ஃப்ரீ எனர்ஜி சேஞ்சஸ் லார்ஜ் நெகட்டிவ் இருக்கும். பட் இது கூட கம்பேர் பண்ணும்போது கார்பன் மோனாக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு வந்து லீஸ்ட் ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ கெமிக்கல் ரிடக்ஷன் இஸ் நாட் ஃபீஸிபிள் ஃபார் சோடியம் ஆக்சைடு, பொட்டாசியம் ஆக்சைடு, மெக்னீஷியம் ஆக்சைடு, கால்சியம் ஆக்சைடு. ஸோ சம் மெட்டலோடைய ரியாக்டிவிட்டி நம்ம கம்பேர் பண்ணுறோங்க. அதாவது ஆக்டிவ் மெட்டல் எதுன்னு பார்க்குறோம். ஜென்ரலாக கோல்டு, பிளாட்டினம், சில்வர், காப்பர், மெர்க்குரி இதெல்லாம் வந்து லெஸ் ரியாக்டிவாக இருக்கும். ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். இதெல்லாம் நேட்டிவ் ஸ்டேட்டில் தான் கிடைக்கும். மோர் ரியாக்டிவ் மெட்டலுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா சோடியம், பொட்டாசியம், மெக்னீஷியம், கால்சியம் இதெல்லாம். அடுத்து மாடரேட்லி ரியாக்டிவ் பார்க்கும்போது அலுமினியம், குரோமியம், மெக்னீஷியம், மேங்கனீஸ், அயன். ஸோ ரியாக்டிவிட்டி வந்து டாப்லேருந்து பாட்டம் இன்க்ரீஸ் ஆகுது. மோர் ரியாக்டிவ் சோடியம், பொட்டாசியம், மெக்னீஷியம். இதில் அலுமினியம் சேர்த்துக்கலாம். இந்த அலுமினியம், சோடியம், பொட்டாசியம், மெக்னீஷியம் இந்த ரியாக்டிவ் மெட்டல்ஸ்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு, செப்பரேட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது எதுன்னு பார்த்தோம்னா எலக்ட்ரோகெமிக்கல் பிரின்சிபல். ஸோ ரியாக்டிவ் மெட்டல்ஸ் கேன் பி எக்ஸ்ட்ராக்டட் பை எலக்ட்ரோகெமிக்கல் பிரின்சிபல். இந்த மெத்தடில் வந்து இந்த மெத்தனுடைய ப்ராசஸ் பார்க்குறோம். அந்த டெக்னிக்னோட ப்ராசஸ், எலக்ட்ரோகெமிக்கல் பிரின்சிபல் டெக்னிக்கோட ப்ராசஸ் பார்க்குறோம். மெட்டல் சால்ட் எடுத்துக்கிறோம். எக்ஸாம்பிள் வந்து சோடியம் குளோரைடு, அலுமினா, Al2O3 இந்த மாதிரி மெட்டல் சால்ட்டை வந்து ஃபஸ்ட்டு ஃபியூஸ்டு ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணணும். அதை ஹீட் பண்ணி ஃபியூஸ்டு ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணலாம். ஆர் இதில் ஒரு சூட்டபுள் சால்வெண்ட் யூஸ் பண்ணி இதை சொல்யூஷனாக கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ மெட்டல் சால்ட் ஆர்
firstly change it into fused form or solution form. இது fused form or solution form சேஞ்ச் பண்ணிக்கிறோம். இந்த டெக்னிக்கில் நம்ம மெட்டல் சால்ட்ஸ் வந்து எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா taken as a fused form or solution form. fused form solution formல காமனாக என்ன இருக்குன்னா மெட்டல் சால்ட்லேருந்து மெட்டல் அயான்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். மெட்டல் அயான்ஸ் சொல்யூஷன்ஸ்லேயும் மெட்டல் அயான்ஸ் இருக்கும், ஃபியூஸ்ட் ஃபார்ம்லேயும் மெட்டல் அயான்ஸ் இருக்கும். இது ஈக்குவலண்டான நெகட்டிவ் அயானும் இருக்கும். ஸோ இந்த ஃபியூஸ்டு ஃபார்ம் ஆர் அதர்வைஸ் இதை வந்து மால்டன் ஃபார்ம்னு சொல்லலாம். இது சூட்டபிள் ரெடியூசிங் ஏஜென்ட்டை யூஸ் பண்ணி மெட்டலாக கன்வெர்ட் பண்ணலாம், ஆர் எலக்ட்ரோலைசிஸ் ப்ராசஸ் மூலமாக மெட்டலாக கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ ஃபியூஸ்டு ஃபார்ம் ஆர் சொல்யூஷன் ஃபார்ம் converted into the metal by suitable reducing agent or electrolysis process. இங்கே வந்து நம்மளுக்கு பியூர் மெட்டல் கிடைக்கும். இந்த எலக்ட்ரோகெமிக்கல் பிரின்சிபல் அட்வான்டேஜ் என்னென்னா இங்கே ஃபார்ம் ஆகிற ப்ராடக்ட் எல்லாம் பியூர் ப்ராடக்டாக இருக்கும். ஸோ பியூர் ப்ராடக்ட் இஸ் ஃபார்ம்டு இன் எலக்ட்ரோகெமிக்கல் பிரின்சிபல். இந்த டெக்னிக்னுடைய சம்மரி இங்கே கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு இந்த ஃபியூஸ்டு ஃபார்முக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அது எலக்ட்ரோலைசிஸ் ப்ராசஸ் carried out with fused form or molten state. அது உருகிய நிலைன்னு சொல்கிறோம். அது மெட்டல் சால்ட்டை வந்து உருகிய நிலையில் எடுத்துக்கணும். எக்ஸாம்பிள் வந்து சோடியம் குளோரைடு. இந்த சோடியம் குளோரைடு வந்து ஹீட் பண்ணும்போது இது மால்டன் ஸ்டேட்டில் சோடியம் ப்ளஸ் அயானும் சிஎல் மைனஸ் அயானும் இருக்கும். இதிலிருந்து நாம் சோடியம் அண்டு குளோரினை செப்பரேட் பண்ண முடியும், எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். ஸோ சோடியம் அண்ட் குளோரின் ஆர் எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் மால்டன் சால்ட் ஆஃப் சோடியம் குளோரைடு. அடுத்து ஒரு எக்ஸாம்பிள் அலுமினா ஆர் பாக்சைடுன்னு சொல்லலாம். அலுமினான்றது பாக்சைடினுடைய பியூர் ஃபார்ம். இந்த அலுமினா மிக்ஸ்டு வித் கிரியோலைட் Na3Al-F6 இது கிரியோலைட்னு சொல்கிறோம். இந்த மிக்சர்ஸை நம்ம மால்டன் ஸ்டேட்டு கன்வெர்ட் பண்ணுறோம். அது ஃபியூஸ்டு ஃபார்மை கன்வெர்ட் பண்ணி இதிலேருந்து நாம் அலுமினியத்தை செப்பரேட் பண்ணலாம். Al3+ அண்டு O2- இருக்கும். இந்த மால்டன் ஸ்டேட்டில் இருக்க அயான் Al3+ அண்டு O2-. இதிலேருந்து நம்மளுக்கு Al அலுமினியம் வந்து பியூர் ஃபார்மில் கிடைக்கும். அதை ஃபியூஸ்டு ஃபார்மில் எடுத்துக்கிறோம். இதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தோம்னா இங்கே சோடியம் இதெல்லாம் வந்து வாட்டர் கூட ரியாக்ட் ஆகும். ஸோ அதனால் நான் ஃபியூஸ்டு ஃபார்மில் எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு சொல்யூஷன் ஃபார்முக்கு உதாரணம் பார்க்குறோம். அக்வஸ் சொல்யூஷன் அண்டு அதர் சால்வெண்ட்டை யூஸ் பண்ணலாம். வாட்டர் அந்த மெட்டல் சால்ட் வந்து தண்ணியில் கரைச்சிக்கலாம். அதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்குறோம். இங்கே வந்து மெட்டல் டஸ் நாட் ரியாக்ட் வித் வாட்டர். இது எந்த கேஸ்னால் மெட்டல் வந்து வாட்டர் கூட ரியாக்ட் ஆகலாம், நம்ம அதை அக்வா சொல்யூஷனே எடுத்துக்கலாம். இப்போ சோடியம்லாம் வந்து வாட்டர் கூட ரியாக்ட் ஆகும். ஸோ நம்ம மால்டன் ஸ்டேட்டில் எடுத்துக்கிறோம். இதுக்கு எக்ஸாம்பிள் காப்பர் சல்ஃபேட், ஜிங்க் சல்ஃபேட், சில்வர் நைட்ரேட். இதை எலக்ட்ரோலைசிஸ் பண்ணும்போது நம்மளுக்கு பியூர் காப்பர் ஜிங்க். இதனுடைய சொல்யூஷன் ஃபார்மில் நம்மளுக்கு அயான்ஸ் இருக்கும். ஸோ காப்பர்னால் காப்பர் 2+ அயான், ஜிங்க் சல்ஃபேட்னா ஜிங்க் 2+ அயான் அண்டு Ag+ அயான்ஸ் இருக்கும். அதை நம்ம அக்வா சொல்யூஷன் போட்டிருக்கோம் AQ ப்ராக்கெட்டில். ஸோ இதிலேருந்து நம்மளுக்கு சில்வர் ஜிங்க் காப்பர் சில்வர் ஜிங்க்கு கிடைக்கும் பியூர் ஃபார்மில். இந்த எலக்ட்ரோலைசிஸ் ப்ராசஸில் இது அக்வா சொல்யூஷனுக்கு எக்ஸாம்பிள். அதர் சால்வெண்ட் சம்டைம்ஸ் வந்து அதர் சால்வெண்ட் யூஸ் பண்ணுவோம் வாட்டர் இல்லாமல். ஏன்னா இங்கே ஃபார்ம் ஆகிற ப்ராடக்ட் வந்து வாட்டர் கூட ரியாக்ட் ஆகும். இந்த எலக்ட்ரோலைசிஸில் ஃபார்ம் பண்ணுற ப்ராடக்ட் ரியாக்ட் வித் வாட்டர். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்குறோம். ஃப்ளூரின் எக்ஸ்ட்ராக்ஷனில் நம்ம வாட்டர் சால்வெண்ட்டை யூஸ் பண்ண மாட்டோம். அதுக்கு பதிலாக HF சால்வெண்ட்டை யூஸ் பண்ணுவோம், ஹைட்ரோ ஃப்ளூரைடு சால்வெண்ட். அப்போ இங்கே வந்து மெட்டல் சால்ட் என்னன்னு பார்த்தோம்னா பொட்டாசியம் பைஃப்ளூரைடு ஆர் பொட்டாசியம் ஹைட்ரஜன் டைஃப்ளூரைடுன்னு சொல்லலாம். ஸோ இந்த KHF தான் வந்து சால்ட்டு. இது வந்து சால்வெண்ட்டில் மிக்ஸ் பண்ணுறோம். HF சால்வெண்ட்டில் மிக்ஸ் பண்ணி நம்மளுக்கு H2 அண்டு F2 வந்து செப்பரேட் வெசல் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிறது எலக்ட்ரோகெமிக்கல் பிரின்சிபல். இந்த எலக்ட்ரோலைசிஸ் ப்ராசஸில்
கிவ்ஸ் ஃப்ரீ எனர்ஜி சேஞ்சஸ் வந்து நெகட்டிவாக இருக்கணும். ஸோ அப்படி நெகட்டிவாக இருந்தால் தான் அந்த எலக்ட்ரோலைசிஸ் ப்ராசஸ் வந்து ஸ்பான்டேனியஸாக இருக்கும். ஸோ இதுக்கான எலக்ட்ரோலைசிஸ் பிரின்சிபலுக்கான எக்ஸ்பிரஷன் பார்க்குறோம். கிவ்ஸ் ஃப்ரீ எனர்ஜி சேஞ்சஸ்னுடைய எக்ஸ்பிரஷன் ஃபார் electrolysis process delta G naught equal to minus NF E naught. The important expression for electrolysis process. இங்கே delta G naught என்றது நான் பார்த்தோம்னா change in Gibbs free energy of the process. இந்த ப்ராசஸில் Gibbs free energy changes எப்படி இருக்குன்றது நம்ம delta G naught வச்சுருக்கோம். இங்கே N பார்க்குறோம். எலக்ட்ரோலைசிஸ் ப்ராசஸ்னால் இது வந்து ரிடக்ஷன் ப்ராசஸ். ஸோ இங்கே நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், அது இன்வால்வ் ஆகும். அந்த இன்வால்வ்டு எலக்ட்ரான்ஸ் தான் என்ன வச்சுருக்கோம், நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன்வால்வ்டு இன் ரிடக்ஷன் ஆர் ரிடாக்ஸ் ப்ராசஸ். நெக்ஸ்ட் வந்து பார்க்குறோம், எஃப்ன்றது கான்ஸ்டன்ட், ஃபாரடே கான்ஸ்டன்ட். இதனோட வேல்யூ 96.5 கிலோ கலோரி பெர் மோல்னு இருக்குது. அடுத்து இம்பார்ட்டன்ட் இ நாட் வேல்யூ. இ நாட்ன்றது ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல். ஸோ இ நாட் வந்து ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல். இந்த ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் எதை மெஷர் பண்ணுதுன்னா, ஒரு மெட்டல் எப்படி ஈஸியாக அதனுடைய ஹைட்ரேட்டட் அயான்ஸாக கன்வெர்ட் ஆகுது அப்படின்றத மெஷர் பண்ணுறது தான் இ நாட் வேல்யூ. ஸோ எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் மெஷர் த டெண்டன்சி ஆஃப் மெட்டல் டு ஃபார்ம் ஹைட்ரேட்டட் அயான்ஸ். ஹைட்ரேட்டட் அயான்ஸு ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா வந்து ஃபியூஸ்டு ஃபார்முக்கு போகணும், ஆர் மெட்டல் சொல்யூஷன் ஃபார்முக்கு போனால் அது வந்து ஹைட்ரேட்டட் அயான்ஸை கன்வெர்ட் பண்ணும். இதை மெஷர் பண்ணுறது தான் இ நாட் வேல்யூ. ஸோ எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் மெஷர் த டெண்டன்சி ஆஃப் மெட்டல் டு ஃபார்ம் ஹைட்ரேட்டட் அயான்ஸ். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்குறோம். ஹைட்ரேட்டட் அயான்ஸுக்கு MN ப்ளஸ் ஹைட்ரேட்டட் அக்வான்னு வரணும். ஸோ இது ரிடக்ஷன் பண்ணால் நம்மளுக்கு வந்து மெட்டல்ஸ் கிடைக்கும். ஸோ ஹைட்ரேட்டட் அயான்ஸுக்கு எக்ஸாம்பிள் தான் MN ப்ளஸ் அக்வா. இது ரிடக்ஷன் பண்ணுற ப்ராசஸ் பார்க்குறோம். இது N எலக்ட்ரான்ஸ் கெயின் பண்ணி M மெட்டல்ஸாக மாறுது. இப்போ நாம் பார்க்க போகிறது இதான் பார்க்க போகிறோம். இந்த எலக்ட்ரான்ஸ் எங்கேருந்து கிடைக்குன்னா, அனதர் ஒன் இஸ் ரியாக்டிவ் மெட்டல்ஸ்லேருந்து கிடைக்கும். ஆக்டிவ் மெட்டல்ஸ்லேருந்து இது கிடைக்கும் எலக்ட்ரான்ஸு. இது உதாரணம் பாருங்கள். ஏஜி ப்ளஸ் அக்வா. இந்த எலக்ட்ரான்ஸ், இதுக்கு தேவையான எலக்ட்ரான்ஸ் காப்பர் இருந்து வரும். காப்பர் சாலிட் கிவ்ஸ் ஏஜி சாலிட் ப்ளஸ் C2 ப்ளஸ். C2 வந்து 2 எலக்ட்ரான் கொடுத்துருக்கு. ஸோ அதை அக்செப்ட் பண்ணுறதுக்கு 2 சில்வர் அயான்ஸ் வேணும். இங்கே மோர் ரியாக்டிவ் எதுன்னு பார்த்தோம்னா காப்பர், லெஸ் ரியாக்டிவ் வந்து ஏஜி ப்ளஸ். ஸோ அது 2 எலக்ட்ரானை வாங்கிக்கும். ஏஜி ப்ளஸ் 2 Ag ப்ளஸ் கெயின் 2 எலக்ட்ரான். It converted into 2 Ag solid. ஸோ இதுதான் வந்து எலக்ட்ரோலைசிஸ்க்கான எக்ஸ்பிரஷன். டெல்டா G நாட் ஈக்குவல் டு மைனஸ் NF E நாட். இங்கே E நாட் வந்து ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோல் பொட்டன்ஷியல். இந்த E நாட் வேல்யூ நெகட்டிவாக இருந்தால் இந்த ரிடக்ஷன் இஸ் ஸ்பான்டேனியஸ்ன்னு சொல்கிறோம். ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். டெல்டா G நாட் வேல்யூ நெகட்டிவ்னா ஸ்பான்டேனியஸ், பாசிட்டிவ்னா non-spontaneous. If the delta G value is negative, the reduction is spontaneous. ஸோ எப்போ இது நெகட்டிவாக இருக்குன்னா, E நாட் வேல்யூ பாசிட்டிவாக இருக்கணும். அப்போ E நாட் வேல்யூ பாசிட்டிவில் இருந்தால் இந்த ரிடக்ஷன் ப்ராசஸ் வந்து ஸ்பான்டேனியஸ். If the E நாட் is positive, then delta G is negative and the reduction is spontaneous. இந்த எலக்ட்ரோகெமிக்கல் பிரின்சிபலை அதர்வைஸ் எப்படி சொல்லலான்னு பார்த்தோம்னா, when a more reactive metal is added to the solution containing the relatively less reactive metal ion, the more reactive metal will go into the solution. எப்படின்னு பார்த்தோம்னா, more reactive metal வந்து சாலிடாக இருக்கும். இதை வந்து லெஸ் ரியாக்டிவ் மெட்டல் வந்து சொல்யூஷன் இருக்குன்னா இது அயான்ஸாக இருக்கும். ஸோ லெஸ் ரியாக்டிவ் மெட்டல் அயான்ஸாக இருக்குது, மோர் ரியாக்டிவ் மெட்டல் சாலிடாக இருக்குது. இது ஆட் பண்ணும்போது இங்கே மோர் ரியாக்டிவ் மெட்டல் அயான்ஸாக கன்வெர்ட் ஆகிடும், லெஸ் ரியாக்டிவ் மெட்டல் வந்து மெட்டலாக கன்வெர்ட் ஆகும். ஸோ இதுதான் அந்த பிரின்சிபல். அப்போ என்ன மீனிங்னா,
எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் மோர் ரியாக்டிவ் மெட்டல். சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கலாம். எலக்ட்ரான் வந்து மோர் ரியாக்டிவ் மெட்டல்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்றத பார்க்கலாம். இங்கே நம்ம ரியாக்டிவிட்டின்னு பற்றி பேசியிருக்கோம். அதாவது மோர் ரியாக்டிவ் லெஸ் ரியாக்டிவ்னு பேசியிருக்கோம். ஸோ திஸ் ரியாக்டிவிட்டி இஸ் டிபெண்ட் அப்பான் E0 வேல்யூ. ஸோ E0ன்றதுனா ஒரு மெட்டலை வந்து ஹைட்ரேட்டட் மெட்டல் அயானா கன்வெர்ட் ஆகிற அந்த ப்ராசஸை மெஷர் பண்ணுறது தான் E0 வேல்யூ. சம் மெட்டலுக்கு E0 வேல்யூ கொடுத்துருக்கோம். லித்தியம் -3.04 வோல்ட், பொட்டாசியம் -2.92 வோல்ட், கால்சியம் -2.87 வோல்ட், சோடியம் -2.71 வோல்ட். இட் இஸ் டேக்கன் ஃப்ரம் எலக்ட்ரோகெமிக்கல் சீரியஸ். இது எலக்ட்ரோகெமிக்கல் சீரியஸ்லேருந்து எடுக்கப்பட்டது. நெக்ஸ்ட் வந்து ஜிங்க் பார்க்குறோம். ஜிங்க் ஈக்குவல் டு -0.76 வோல்ட், கார்பன் +0.34 வோல்ட் அண்ட் சில்வர் 0.80 வோல்ட் இருக்குது. ஸோ இங்கே நெகட்டிவில் இருந்தால் மோர் ரியாக்டிவ் மெட்டல்னு சொல்கிறோம், பாசிட்டிவ் இருந்தால் லீஸ் ரியாக்டிவ்னு சொல்கிறோம். 2 நெகட்டிவ் வேல்யூ கம்பேர் பண்ணுறோம். லித்தியம் சோடியம், லித்தியத்துக்கு வந்து அதிகமான நெகட்டிவ் இருக்குது, ஸோ மோர் ரியாக்டிவ். அது மாதிரி 2 பாசிட்டிவ் கம்பேர் பண்ணுறோம். காப்பர் அண்டு சில்வர், காப்பருக்கு வந்து லெஸ் பாசிட்டிவ் இருக்குது, ஸோ மோர் ரியாக்டிவ். பாசிட்டிவில் பார்த்தோன்னா கம்மியான வேல்யூ தான் ரியாக்டிவ்னு சொல்கிறோம், மோர் ரியாக்டிவ்னு. நெகட்டிவ் வந்து மைனஸில் அதிகமாக இருந்தால் மோர் ரியாக்டிவ்னு சொல்கிறோம். இப்போது லெஸ் ரியாக்டிவ் Ag ப்ளஸ் அயான்ஸ் இருக்குது. இது கூட இங்கே லெஸ் ரியாக்டிவ் Ag ப்ளஸ் அயான், அது கூட மோர் ரியாக்டிவ் காப்பர் சேர்க்குறோம், அது சாலிட். ஸோ இங்கே வந்து எலக்ட்ரான் வந்து காப்பர்லேருந்து சில்வருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ சில்வர் எலக்ட்ரான் கெயின் பண்ணதால் 2Ag சாலிடாக மாறிடும். அண்டு காப்பர் வந்து Cu2 ப்ளஸ் அக்வாஸாக மாறிடும். அப்போ இந்த சொல்யூஷனுக்கு காப்பர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும், சில்வர் வந்து மெட்டலாக மாறிடும். இது எக்ஸாம்பிள். அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்குறோம். காப்பர் 2 ப்ளஸ் அக்வாஸில் இருக்குது. ஸோ இது கூட மோர் ரியாக்டிவ் மெட்டல்ஸ் சேர்க்குறோம். ஜிங்க், 2 வேல்யூ கம்பேர் பண்ணி பாருங்கள். ஜிங்க் நெகட்டிவில் இருக்குது, காப்பருக்கு பாசிட்டிவில் இருக்குது. ஸோ நெகட்டிவ் இருந்தால் ரியாக்டிவ். ஸோ ஜிங்க்லேருந்து எலக்ட்ரான் காப்பருக்கு போயிடும். ஸோ ஜிங்க் கன்வெர்ட் இன்டு அயான்ஸ். ஜிங்க் வந்துங்க அயான்ஸாக கன்வெர்ட் ஆகிடும், ஜிங்க் 2 ப்ளஸ் அக்வாஸ். அண்டு காப்பர் வந்து காப்பர் சாலிடாக கன்வெர்ட் ஆகும், Cu. இதுவே ஜிங்க் அக்வாஸ் இருக்குது, இது கூட சில்வர் ஆர் காப்பர் சேர்த்தோம்னா இங்கே ரியாக்ஷன் வந்து எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. ஏன்னா ஜிங்க் வந்து மோர் ரியாக்டிவ். பட் Cuag பார்த்தோம்னா லீஸ்ட் ரியாக்டிவ். ஏன்னா அது வேல்யூ பார்க்குறோம். காப்பருக்கு ப்ளஸ் இருக்குது, சில்வருக்கு வந்து ப்ளஸ் இருக்குது, ஆனால் ஜிங்க்கு மைனஸ் இருக்குது. ஸோ இங்கே வந்து எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. காப்பருக்கு ஜிங்க் 2 ப்ளஸ்க்கு எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது, ஆனால் ஜிங்க்லேருந்து காப்பர் 2 ப்ளஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். எலக்ட்ரோகெமிக்கல் பிரின்சிபல் ஆஃப் மெட்டலர்ஜி பார்த்துட்ருக்கோம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கான்செப்டை சம்மரைஸ் பண்ணுறோம். இன் திஸ் டெக்னிக் த மெட்டல் சால்ட் ஆர் டேக்கன் இன் ஏ ஃபியூஸ்டு ஃபார்ம் ஆர் இன் சொல்யூஷன் ஃபார்ம். The metal ion present can be reduced by treating it with some suitable reducing reagent or by the electrolysis. இந்த எலக்ட்ரோலைசிஸ்க்கான கிஸ்பெரின் சேஞ்சஸுக்கு ஃபார்முலா பார்க்குறோம். delta G0 equal to -NF E0, where N is number of electrons involved in the reduction process, F is Faraday, and E0 is the electrode potential of the redox couple. If E0 is positive, then the delta G is negative and the reduction is spontaneous, and hence a redox reaction is planned in such a way that the EM of the net redox reaction is positive. When a more reactive metal is added to the solution containing the relatively less reactive metal ion, the more reactive metal will go into the solution.